பாஸ், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? போன வாரம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் 500 பாயிண்ட் ஃபாலோ ஆகும் சொல்லியிருந்தோம். அப்போ 24,500 மார்க்கெட் இருந்தது. இப்போ முடிவில் 24,000 மார்க்கெட் முடிஞ்சது. சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் ஃபாலோ ஆகி தான் முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரங்களில் கடுமையான தாக்குதல் நடந்துச்சு. இதில் இந்திய தரப்புல இருந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 முக்கியமான நகரங்கள் மேலே தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் இருந்தும் சில தாக்குதல் நடந்துச்சு. கடைசியாக 500 ட்ரோன்களை கொண்டு இந்தியா மேலே அவங்க தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தலையிட்டனால இந்தியா பாகிஸ்தான் அவங்க வந்து இப்போதைக்கு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஃபயர் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டும்தான். 2 பேரும் அவங்க சண்டை போட்டுருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து நிறுத்துறதுக்கான ஒரு சின்ன நடவடிக்கையாக அதை பண்ணியிருக்காங்க. இதனால பாகிஸ்தான் வந்து ஷெல்லிங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதா சில தகவல் வந்துட்டு இருக்கு. MSCI செக் பண்ணி பார்த்தா போர் சைட் பையிங் வச்சிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா 24,000 கால் ஆப்ஷன்லையும் பையிங் இருக்கு. அதே மாதிரி 24,000 புட் ஆப்ஷன்லையும் பையிங் இருக்கிறதுனால 24,000 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் லெவலா தெரியுது. இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் இருக்கிறப்ப கண்டினியூஸா புல்லிஷா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு ஹை மொமெண்டம் ட்ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிராஸ் ஃபயர் நடந்துட்டு இருக்கனால நாளைக்கு மார்க்கெட் ஒரு 50 to 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நேரத்தில் பொசிஷனை கொஞ்சம் லிமிட்டா எடுக்கிறது பெட்டரா இருக்கும். இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் MS ஃபுல் கன்வர்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.